மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு ஒடியாறாங்க. ஒடியாந்த உடனே தெரியாதனமா நடந்துருச்சுங்க, ஆசைப்பட்டாப்புல எப்படின்னு பிடிச்சிட்டு போயிட்டேன், ஆனா திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டேங்க. அதனால எங்களை மன்னிச்சு இந்த சாபத்தை வெளியே எடுத்துருங்க, உங்ககிட்ட சாபம் வாங்கிட்டா தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறான். ஏதோ பெண், அந்த ஒரு பெண்ணுங்கிற முறையிலேயாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பாஷையில அந்த காலகட்டங்களில் எப்படி கெஞ்சினாங்கன்னு தெரியாது, இந்த மாதிரி கெஞ்சிருக்கிறாப்புல. கெஞ்சின உடனே என்ன பண்றாரு, அஷ்டவசுக்களாகிய நீங்கள் தவறு பண்ண வாய்ப்புகள் இல்லை, அதனால என்ன பண்றேன்னா 7 பேரும் மொத்தம் 8 பேர்ல இந்த மாட்டை தொட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தொடரான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா இந்த பூவுலகத்தில் பிறந்து ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வாழுவான், மற்றவர்கள் எல்லாம் பிறந்த உடனேயே இறந்து விடுவார்கள். இது சாபம். இந்த சாபத்துல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, ஒரே ஒருத்தன் நன்றாக வாழ்ந்து இறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது வாழ்நாள் முழுசும் நல்லா வாழ்ந்துட்டு அப்புறமேல இறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை ஒருத்தனுக்கு மட்டும் விமோசனமா பண்ணி அதை மட்டும் கொடுத்துறாரு. மித்த 7 பேர்த்துக்கும் என்னால மாற்ற முடியாது, ஒரு பாயிண்ட் தான் என்னால கொடுக்க முடியும், ஏன்னா விட்ட சாபம் தான், அதுல மாற்றவே முடியாது. அதனால ஒரு துளியை மாற்றி கொடுக்குறேன், ஒருத்தர் மட்டும் வாழலாம், மீதி எல்லாம் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை சொல்றார். எல்லாத்துக்கும் வருத்தம் ஆயிருது. சரி, ஒன்னாவது மிஞ்சணுமே, இந்த ஒருத்தனாவது மிஞ்சினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி கிட்ட ஓடுறாங்க. கங்காதேவி கிட்ட ஓடி இது மாதிரி வசிஷ்டர் எங்களுக்கு சாபம் விட்டாரு, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, பூவுலகத்துல போய் ஒரு புருஷனை தேடிட்டு பிறந்த உடனே எங்களை எல்லாத்தையும் தூக்கிது கொன்னுரு, ஒருத்தனை மட்டும் உயிரோட வச்சுக்கோ, ஏன்னா இதுதான் சாபம், இது என்னை காப்பாத்தி விடு, இந்த சாபத்துல இருந்து விமோசனையில இருந்து காப்பாத்தி விடுன்னு சொல்லி சொல்றாப்ல. சரி, ரைட்டு, ஓகேன்னு போயிட்டு தான் கங்கா பெண்ணுடல் தரித்து நின்று கொண்டு இருக்கும்போது சந்தனு மகாராஜா ஆசைப்படுறது இந்த சாபத்தீட்டால் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதனாலதான் 7 குழந்தையிலையும் தூக்கிட்டு போய் தன்னுடைய கங்கா நதியில போட்டு விட்டுறாப்புல. 8வது குழந்தை தான் பீஷ்மர். இந்த பீஷ்மர் இந்த 8வது குழந்தைய தூக்கிட்டு இந்த அம்மா கிளம்பின உடனே, உனக்கு நீ கேள்வி கேட்ட, இனிமேல் நீ எனக்கு புருஷனாகிறதுக்கு தகுதி கிடையாது, ஆனால் இந்த பையனை நான் பாலிய காலம் முடிந்தவுடன் உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பேன், அப்படி தனமாக நான் உனக்கு ஒப்படைப்பேன், நான் உன்னை புருஷனாக அடைந்தது பெருமைப்படுகிறேன் அப்படின்லாம் அவரெல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இந்த அம்மா மறைஞ்சிடறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு போய், அவரு தான் பீஷ்மர். அந்த பீஷ்மரை என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் இதே மாதிரி பிரம்மச்சாரிய விரதம் மாதிரியே ஒரு அரசாண்டுகிட்டு இருக்காரு, வேற ஒரு பெண் சுகத்தை எல்லாம் இவர் தேடி போகல, அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஒரு நாள் அப்படியே மறுபடியும் கங்கை நதி ஓரமா அப்படியே வராரு. கங்கை நதிய ஒரு அழகான ஒரு வாலிபன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ ஒரு வாலிபன் அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் என்ன பண்றான்னா, கங்கையார் ஓடிக்கொண்டிருக்கிறத நிறுத்தி அப்படியே எதிர் திசையில திருப்பி விடுறான். அந்த அளவுக்கு அவன் பலம் வாய்ந்தவனா, தேஜஸ் மிகுந்தவனா, அப்படியே தேவ விரதம் மாதிரி இருக்கான். பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த அம்மா கங்கா நதி தோண்டிட்டு, வேற யாரும் இல்லை, உங்க பையன்தான், தனமாக இவனை வழங்குறேன், இவனுக்கு வேதாந்தங்களும் ஓதி இருக்கிறான், 1, அஸ்திரங்களை படித்திருக்கிறான், 2, சுக்ராச்சாரனுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை முழுசும் அவனுக்கு தெரியும், 3வது பரசுராமனுக்கு சமமானவன், 4வது வில்லாளி, 5வது ராஜநீதிகளை அறிந்தவன். அதாவது அரசாட்சியில் எப்படி ராஜநீதிகள்னா, இப்படித்தான் வாழணும், இப்படிதான் அரசு பண்ணணும், இப்படிதான் மக்களை காப்பாற்றணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும், மனைவிகளிடம் இப்படித்தான் நடந்துக்கணும், மக்களிடம் இப்படித்தான் நடந்துக்கணும் என்ற ராஜநீதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராஜநீதியோட அரசன் நெறி தவறாமல் வாழ வேண்டும், மக்களை தான் முக்கியமா கவனிக்கணும், தன் சுகம் தன் விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது, மக்களை தான் முக்கியமாக கவனிக்கணும். அதற்குண்டான விஷயங்கள் என்னன்னா, எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், என்ன மாதிரி உடை உடுத்தணும், என்ன மாதிரி போரிடணும், எடுத்த உடனே அந்த சமரசங்களை எப்படி முடிச்சுட்டு அதுக்கு ஒத்துக்கலைன்னா தான் போரிடணும், அந்த போர்ல ஒரு நெறிமுறைகள் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கணும், அந்த ஜெயிச்ச வாட்டி பட்டாபிஷேகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்பத்த காலகட்டம் மாதிரியே அப்ப பயங்கரமா இருந்திருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பயங்கரமா இருந்திருக்குது. அதுக்குதான் சுக்ராச்சார சாஸ்திர சம்பிரதாயங்கள் அறிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா
சுக்ராச்சாரியார் தான். அவருடைய சாஸ்திரங்களே இவனுக்கு தெரியும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் கத்து கொடுத்துட்டேன், இந்த குழந்தைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே சந்தன மகாராஜா கூட்டிட்டு வந்து யுவராஜா பட்டம் கட்டி 4 வருஷம் எந்த விஷயத்தையும் அவரு, அதாவது பெண் சுகம் என்பது 4 வருஷமா எதையுமே அவர் கண்டுக்கல. அப்புறம் இதே மாதிரி ஒரு நாள் கங்கை நதி ஓரமா அப்படியே அவர் அடிக்கடி கங்கை நதி ஓரமா வருவார். ஒரு செண்டு வாசனை அடிக்குது பாருங்க, அடடடடடடா, அந்த செண்டு வாசனத்துல எங்கடா இந்த செண்டு வாசனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோக்கி போறாரு. அங்கதான் செம்படவ பெண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது யாருன்னா, அந்த வாசனை திரவியங்கள் மிகுந்த ஒரு இது என்னன்னா, அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரு முனிவருடைய பாசத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு, அதுவும் சாபம் கிடையாது, சாபம்னு சொல்லலாம், பாசத்தால் கொடுக்கப்பட்ட பரிவர்த்தனையான ஒரு அன்பான வார்த்தையால, அந்த முனிவருடைய வார்த்தையால் அந்த பெண் உடல் பூரா வாசனை, எங்க நடந்ததோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு வாசனை திரவியம் போல் செண்டு போல மணக்கமா. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா அப்படின்னா அவன் சிறிய, அதாவது பிறந்த உடனே சின்ன காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், 2.5 வயசு 3 வயசு. இப்ப பாருங்க இப்படி பாலர் பள்ளிக்கு அனுப்புறோமே, அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிடணும். அப்புறம் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கிட்ட எப்படி மனுஷால எப்படி மதிக்கணுங்கிறதா. 2வது, ஆணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் வீட்டில் உள்ள அப்பா அம்மாவிடம் எவ்வளவு மரியாதை நடந்து கொள்ள வேண்டும், இந்த அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேண்டும். இதுக்குதான் படிப்பதற்குண்டான பாடகசாலைக்கு அனுப்புவது. முதல்ல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவுக்கு பணிவிடை செய்யறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, துணி துவைச்சி போடுறது, இதெல்லாம் ஒரு பொறுமை. அதை சாக்ரிஃபைஸ் பண்றது, அதெல்லாம் பாலிய பருவத்திலேயே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பாடகசாலைக்கு அனுப்பிச்சிருது. அடுத்தது குரு, அதாவது வில் வித்தை, வேல் வித்தை, சண்டை பயிற்சிகள் சொல்லித்தரத்துக்கு உண்டான மொத்தத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு குரு. அவருகிட்ட போய் வித்தைகளை எவ்வளவு சின்சியாரிட்டியா கத்துக்கிறது, அந்த கத்துக்கிட்ட வித்தைய கண்ட இடத்துல யூஸ் பண்ணிடக்கூடாது, டப்புன்னு எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பொருத்தமான கால நேரங்களில் பொருத்தமான விஷயங்கள் இருக்கிறத இறங்கி சண்டை போடணும் அப்படின்லாம் சொல்றார். இதையெல்லாம் செஞ்சுட்டு இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது, அந்த முறை பிரகாரம் தான் பண்ணணும். அதுதான் சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் நியதி, தொழில் தர்மம் என்று சொல்வது, படை தர்மம் என்று சொல்லுவது, அப்புறம் பேச்சு தர்மம் என்று சொல்லுவது. அதான் நாக்கு அடக்கி பேசு, இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லலாம் சண்டையெல்லாம் பேசுவோம். நாவை அடக்குதல் என்பது, கோபம் மூஞ்சியை காமிக்க கூடாது என்பது, சிரித்து கொண்டே பேச வேண்டும் என்பதெல்லாம் அந்த நயனம். யாருக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணுமோ அண்ணா மாதிரி நடந்துக்கணும் ஒரு ராஜா என்பவர். அப்புறம் நீதி வழங்கும் போது கரெக்டா நீதி வழங்கணும். நீதியை தவறாக வழங்கிட்டான் அவன் அரசை ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தமற்றவன். இதெல்லாம் அதான் சாஸ்திர சம்பிரதாயங்கள். என்ன தண்டனைக்கு என்ன நீதிகள் வழங்கணும், என்ன குற்றத்திற்கு என்ன தண்டனை வழங்கணும், அந்த தண்டனையை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம். இன்னும் தூக்கு தண்டனை போற கைடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்பயே இருந்திருக்குது, அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரிதான் ஒரு அரசன் நீதி தவறாமல் மக்களை காப்பாற்றுவதிலேயே 100% அவன் மக்களுக்கு என்ன தண்ணி வசதி, விவசாயம் பண்றதுக்கு உண்டான விதை வசதி, தண்ணி வசதி, பாசன வசதிகள், அதை வாய்க்கால், இது எல்லாம் ஒரு ஆடு மாடு பேணி காக்கிறதுக்கு உண்டான, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதுக்குண்டான ஒரு மருத்துவர், இது எல்லாமே அவங்க ஊருக்குள்ள வச்சிருக்கணும். இது எல்லாம் அரசனுடைய கடமை. ஸோ இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டா நெறிமுறைகளோட கொண்டு போறவன் தான் ஒரு அரசன். அவரு தான் இப்பொழுது சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது ஏன் இவங்களை எல்லாம் அந்த சாபத்தீடால தான் இவங்க அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு போய் அங்க போட்டுருச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு அரசன் எப்படி என்னென்னலாம் முதல்ல கத்துக்கணும், எப்படி வளரணும், எப்படி அவன் ராஜா பட்டாபிஷேகம் பெறணுங்கிற வரலும் பார்த்துட்டோம். மீதியை நாளை உங்களுக்கு மீதியை நான் சொல்லுகிறேன். ரொம்ப அன்பான பணிவான வணக்கத்தோடும் இன்றைய இரவுகள் நல்ல கனவுகளோடும் இதை கேட்டுட்டு ரொம்ப போய் தூங்க போங்க. கிருஷ்ண பகவானை வணங்கிட்டு தூங்குங்க, நல்லது. ஏன்னா இதுக்கு
மிகப்பெரிய முக்கிய புள்ளி கிருஷ்ண பகவான் தான். இந்த கதை எங்க நடக்கிறதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் வச்சுக்கோங்க. அப்புறம் சண்டை எங்கே நடக்குதுன்னு சொல்கிறேன். யார் யார் எங்கெங்கே குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்கிறேன். சின்ன சின்னதாக சொல்கிறேன், கொஞ்சம் மைண்டில் அப்படியே வச்சுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கொடான கோடி நன்றிகள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.